துரைபாண்டி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எப்படி புரிஞ்சிக்க வேண்டி இருக்கிறது இந்த பேச்சு? ஒரு கண்ணியமான அரசியல் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுகின்ற தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நடிகையை பற்றி கூட்டத்திலிருந்து வந்த ஒரு கருத்திற்கு அந்த நேரத்தில் ஒட்டி பேசினது சர்ச்சையாகிறதா அல்லது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறதா? இதில் யாருக்கு நெருக்கடி சார்? இல்லை, உதயநிதி எங்கேயும் அது மாதிரி பேசின மாதிரி எனக்கு தெரியல. வேணா இப்போ கூட போட்டு பாருங்க. நான் தெளிவாக தான் சொன்னேன். கூட்டத்திலிருந்து வந்த கூட்டத்திலிருந்து அதை பேசுறதுனால சர்ச்சை. நான் என்ன சொல்கிறேன், கூட்டத்திலிருந்து சில பேர் ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பேரை கத்துறாங்க. அவங்களுக்கு தான் காவேரி தண்ணி போகும்னு சொல்கிறார். அவ்வளோதான் அங்கே நடந்த விஷயம். இது இப்போ அதை திரிச்சு போட்டு இப்போ காவேரி தண்ணியை பற்றி பேசவே இல்லாமல் உதயநிதியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்முடைய தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது இலவசமாக உதயநிதிக்கு ஒரு ரோட் ஷோ நடத்தி காட்டிட்டார். இப்போ அவர் பிளான் பண்ணல ரோட் ஷோவை, விஜய் பிளான் பண்ணி ஒரு ரோட் ஷோவை நடத்திட்டார். தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இன்றைக்கி இந்த பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னெழுச்சியாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் இந்த தலைப்பை கொடுத்துருக்கிறதே அதாவது நடிகை குறித்த இரட்டை அர்த்த பேச்சால் கைதான உதயநிதிக்கு ஆதரவாக திமுக போராட்டம். எனக்கு கொஞ்சம் அந்த தலைப்பிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது. நான் முதல்ல சொல்லிடுறேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் சொன்ன அந்த கருத்துப்படியே இருந்தால் கூட இப்படி தான் கையாளுவீங்களா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரவணன் ஒரு எம்எல்ஏ இருக்கார், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. ஸ்ரீவைகுண்டத்தில் தாவேக்காவை சேர்ந்த ஒரு பெண்ணை அழைத்து சென்று வல்லுறவுக்கு உட்படுத்தி மாறி மாறி மாவட்ட செயலாளர், செயற்குழு உறுப்பினர் மாறி மாறி வல்லுறவுக்கு உட்படுத்திட்டு அவங்க போய் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்க போனவரை தடுத்து சரவணன் பேசுகிறார், நீங்கள் ஒன்றும் பெருசாக்காதீங்கம்மா, நான் புஷி ஆனந்துக்கிட்ட சொல்லி உங்களுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்கள்? உதயநிதி பேசியிருக்கலாம் அல்லது பேசினார் அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுங்க. அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இதுவரையில் நடவடிக்கை எடுக்கல. 27ஆம் தேதி 2 பத்திரிகையாளர்களை தாக்குறார். அதுக்கு முன்னாடி சிவாங்கிற பத்திரிகையாளர் அந்த எம்எல்ஏ வந்து கபில்ங்கிறவர், ராணிப்பேட்டையில் அரங்கநாதன், கல்யாண சுந்தரம் என்ற 2 பத்திரிகையாளர்கள். அந்த சிவாங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஜனநாயகன் படம் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கிறத படம் எடுத்துட்டார், வீடியோ எடுத்துட்டார். அது யூடியூப்பில் வந்துருச்சு. இதை யார் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்து அவருடைய ஃபோட்டோ ஸ்டுடியோக்குள்ளே பூந்து அந்த சிவாவை அடிக்க போகிறாங்க. செய்தி கேள்விப்பட்டு கல்யாண சுந்தரம், ரங்கநாதன், அதாவது தினமலர் அண்டு தினகரன் பத்திரிகை ஒருத்தர் பெரிய ஒரு அந்த கல்யாண சுந்தரம் 70 வயசானவர், அவரையும் போட்டு அடிக்கிறாங்க. யாரும் கேட்கல. பொதுமக்கள் திரண்டு வந்து தடுத்துட்டு அப்புறம் அவங்க வண்டி எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த வேகத்தை இங்கே எல்லாம் காட்டலை? அதுதான் இப்போ இருக்கிற கேள்வி. இது மாதிரி என்ன அது ஏன் காட்டலைன்னு கேட்குறது நியாயம் சார். ஆனால் பேசுனது சரியான்றது இருக்குல்ல. அது நான் என்ன சொல்கிறேன், அவர் பேசின மாதிரி அங்கே நானும் முழுசாக போட்டு கேட்டு வந்திருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட நடிகையின் பேரை சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் தண்ணி வாங்க போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இல்லை சார், நீங்கள் இதை வந்து லாஜிக் தான் துரைபாண்டி சார், நீங்கள் சொல்கிறது லாஜிக். அவர் சொல்லலை, கூட்டத்திலேருந்து ஒரு கோஷம் வருது, அந்த நேரத்தில் இவர் பேசுகிறாரு, தவறாக சித்தரிக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கலானே. இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய ட்ராக் ரெக்கார்ட் பேசின பட்டியல் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது இதுக்கான முகாந்திரம் இருக்குல்ல. அப்பாவை காணும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேசும்பொழுது சட்டப்பேரவையினுடைய வெளியில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் பொழுது செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை காணும்னு மனைவி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்ற எக்ஸ்ட்ரீம் நீங்க வந்து கதையை சொல்லி அப்பாவை காணான்னு அவங்க பையனை உட்கார வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா, நீ அங்க வந்து மனைவி வந்து கணவனை காணான்னு தேடுறாங்க, மகன் வந்து அப்பாவை காணான்னு தேடுறாங்கன்னு பேசதான் செய்வாங்க. அது வந்து ஒரு எதிர்வினை, அவ்வளவுதான். ஆனா பொதுவா நீங்க அவர் பேச்சை நீங்க என்ன குறை சொல்ல முடியும்? அதனால வந்து இது வந்து என்ன ஆச்சுன்னா, தோல்வி பயத்தில் இன்னைக்கு காவிரி பிரச்சனையை நம்முடைய திரு விஜய் அவர்கள் டோட்டலாக திசை திருப்பி விட்டார். காவிரி பிரச்சனையில் முழு தோல்வி இந்த அரசாங்கம். ஒரு வார்த்தை கூட அங்கே கர்நாடகத்தை ஆளுகிற காங்கிரஸை எதிர்த்து பேசவில்லை. மத்திய அரசாங்கம் நீங்கள் வந்து எங்களுக்கு இது மாதிரி காவிரியில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு சட்டப்படி நடவடிக்கை அவங்கள கேட்கல. உச்சநீதிமன்றத்துக்கு போல நல்லா கவனிங்க, நேற்று போயிருக்காங்க ரொம்ப காலதாமதமாக.
இங்க காவிரி கரையில பிறந்தவன் நான், பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாண்டியன் கூட காவிரி தான் நினைக்கிறேன். அந்த காவிரி கரையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க விவசாயி. மாட்டுக்கு தண்ணி இல்ல, ஆட்டுக்கு தண்ணி இல்ல, புல்லு இல்ல, பசுமையே இல்ல அந்த காவிரி கரையில. அவங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் ஜனநாயகன் சினிமாவை பார்த்துட்டு ஒரு மந்திரி பேசுறாரு, அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு திருவிழாவா கொண்டாடுங்கிறார். நீ கொண்டாடுங்க, அது உங்க உரிமை. ஆனா நீங்க எங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஜனநாயகன் சினிமா பார்த்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க காவேரியில விவசாயி தண்ணீர் இல்லாம அவன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மறைப்பதற்காக, மடைமாற்றுவதற்காக ரொம்ப நல்லா செயல்பட்டவர் தவறா, தப்பு பண்ணவர் தவறா? யாரு? ஒருத்தர் பேசுறது மாதிரி அவர் பேசல. முதல்ல நீ ஒரு வாதத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு வாதத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அப்படி பேசல. சில பேர் ஸ்லோகன் போட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு டைம் லைன் காட்டுறேன் பாருங்களேன். ஒவ்வொரு தேதியிலும் 5வது, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி கவர்ச்சியில் மயங்கி தாவேகாவுக்கு வாக்களித்தனர் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. 1ஆம் தேதி 6வது மாதம் ஜூன் மாதம் கவர்ச்சியில் மயங்கி மக்கள் ஓட்டு போட்டார்களா, நான் என்ன அப்படின்ற வார்த்தையை முதலமைச்சர் சொல்றார். தொடர்ச்சியாக ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கிறார் இல்லைங்க சார் முதலமைச்சரை. ஒவ்வொரு கால கடைசியா செங்கல்பட்டு கோர்ட்ல ஓட்டு போட்டாங்கங்கற சொல்றதுல என்ன எல்லாத்துலயுமே ட்ரிகர் பண்றார் சார். ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப சொல்றாங்க. காவிரி பிரச்சனையை பத்தி பேசும்பொழுது பாருங்க, விஜய் அவர் நடிகராக இருந்த காலத்துல இருந்து இதுவரை எந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடினார் சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு மக்கள் பிரச்சனை சொல்லவா சார்? ஒரு மக்கள் பிரச்சனை சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், நீட்டுக்காக அந்த ஊழலை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. டெல்லியில மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டுல மெரினா பீச்சை மூடிட்டார். அவரோட ஆதரவு பாருங்க. ஜனநாயகன் படம் நடிச்சாரு. இதே கேள்வி எப்படி கேக்குறேன்னு கேளுங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எந்த போராட்டத்திலும் கலந்துக்கல. விஜய் இல்ல, ஆதரவு தெரிவிக்கல. அவரை நான் போராடவே சொல்லல. எந்த மக்கள் பிரச்சனையிலும் அவர் தலையிடே இல்லை என்று சொல்கிறேன். 2021 to 26 வரை திமுக ஆட்சி நடக்கிற பொழுது எந்த மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம் வெளிப்படையான கடிதத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். அப்பொழுது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அது அபிஷியல் டோன் சார். நீங்க பொலிட்டிக்கலா கேக்குறீங்க சார். அதுதான் ஆட்சி. கட்சி என்பது வேற, ஆட்சி என்பது வேற சார். ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசுக்கு எதிராக பேசுறதே தவறு தானே? அபிஷியலா தான் பேசணும். யார் சொன்னது? இல்ல அபிஷியலா தானே பேசணும். போராட்டம் தூண்டக்கூடாது. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுவது ஒரு மாநில அரசாங்கத்தோட உரிமை. அது எந்த இது மாநிலங்களின் ஒன்றியம். மேகதாது அணைக்கு எதிராக அல்லது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு எதிராக எந்த இடத்துல முதலமைச்சர் பேசிட்டாரு? முதலமைச்சர் பேசி இருக்கிறார். பேசினது மட்டுமல்ல, பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலங்கள் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் நமக்கு 40 சட்டப்படி எதிர்கட்சியாக நாம எவ்வளவு வேணா பேசலாம், எவ்வளவு மக்கள் களத்துல போராடலாம். நீங்க என்னன்னா இப்ப நீங்க அந்த பிரச்சனை நீங்களும் இப்ப திசை திருப்புறீங்க. இல்ல நீங்க திசை திருப்புறீங்க. நீங்க அவர் மேல 9 வழக்குகள் போட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நாளைக்கு காலையில சட்டமன்றம் கூட இருக்கிறது, பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறீங்க. உங்களுடைய பட்ஜெட்டை வரவேற்றோ எதிர்க்கோ அவர் பேச வேண்டிய கடமை அவர் இருக்கிற போது திடீரென்று காலையில உங்களுக்கு எப்படி இப்படி தோணுச்சு? திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் நின்று முதலமைச்சரை அச்சுறுத்த வகையில பேசுறாரு. அவர் இன்றைக்கு அதே மாதிரியான கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுறார் சார். ஒவ்வொரு கட்டத்திலும் வரம்பு மீறப்படுகிறது இல்ல? இல்ல அச்சுறுத்தல் மாதிரி பேசல, வன்கொடுமை மாதிரி அவர் நடந்துக்கல. வன்கொடுமை பேச்சும் இல்ல. அது இது நீங்க அதான் அவர் சொன்ன மாதிரி ஒட்டியும் வெட்டியும் பேசிட்டு இருக்கிறீங்க. அது மாதிரி நடக்கவில்லை. ஆனா மார்க்கண்டேயன் பேசுறது தவறு என்று சொன்னோம். ஒரு முதல்வரை நீங்கள் எப்படி வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், ஆனா அது மாதிரி பேசுவது என்பது தவறு என்று சொன்னோம். இது இவர் அப்படியே செய்யல. இதை நீங்க என்னன்னா காவிரி பிரச்சனை திசை திருப்பதற்காக இன்னைக்கு நீங்க கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணி செய்து கொண்டிருக்கீர்கள். நான் இப்ப கேக்குறேன், கைது பண்ண கட் அண்ட் பேஸ்ட்ன்றீங்களே சார்? இல்ல அந்த ஸ்டேட்மென்ட் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஸ்டேட்மென்ட் நீங்க சொல்லுங்க. அவர் 9 அவரை கைது பண்ண 8:30 மணிக்கே வந்துட்டீங்க. அவங்க 10:30 மணிக்கு கோர்ட்ல போய் 12 மணிக்கு அப்புறம் தான் கைது பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? கைது செய்யப்பட்டாரா? அதுவே கேள்விதானே சார். அதான் அதுக்கு என்ன எங்க இருந்து அப்ப நான் சொல்றேன் ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்றேன் ஒத்துக்கிறீங்களா? இலவசமா ஒரு இது ரோட் ஷோ நடத்த கூட்டு போறீங்களா? எனக்கு சந்தேகம் சார். எனக்கு ஒரு சந்தேகம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையில் இருந்து ஏதாவது அறிக்கை வந்துச்சா? விசாரணைக்கு அழைத்து செல்கிறேன். விசாரணை வேற சார். அந்த விசாரணையை ஏன் சென்னையில் நடத்த கூடாது? வழக்கு பதிவு பண்ண இடத்துல தானே சார் நடத்த முடியும். இப்ப நீங்க வழக்கு பதிவு பண்ண இடத்துல நடத்தல. நீங்க அது அடுத்தது வழக்கு பண்ண இடத்துல பதிவு பண்ண இடத்துல நடத்தல. நீங்க ஒரு நேர்மையா
நீங்க வந்து உண்மையாவே நீதிக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் உதயநிதியை இங்க வைத்தே நீ விசாரித்திருக்கலாம், பல மணி நேரம் கூட எடுத்து விசாரித்திருக்கலாம். ஆனா அங்கதான் கூட்டு போவாங்க. போலீஸ் ஆபீசர் உங்களுக்கு பேசுற கான்வர்சேஷனே இருக்கு, அங்கதான் கூட்டு போகணும்னு சொல்றீங்க. என்னவா இருக்கும்? இல்ல சார், அது என்ன ஹராஸ்மென்ட்? முதல்ல வந்து கைது செய்யப்பட்டாங்களா சார்? ஒரே கேள்வி சார், என் கேள்வி ரொம்ப எளிமை சார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல. அழைத்து செல்லப்பட்டார். தமிழ்மணி சார் இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். எப்ப இருந்து? எண்ணெயில காலையில இருந்து அழைத்து போயிட்டே இருப்பீங்களா? என்னங்க அர்த்தம்? அப்பனா என்ன உங்க நோக்கம்? என்ன நாளைக்கு காலையில சட்டமன்றத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வரக்கூடாது என்பதுதான் உங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் திட்டமிட்டு செய்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அரசாங்கம் பயந்து போய் இருக்கிறது. உதயநிதி என்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு பயந்து போய் நீங்கள் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்க. நான் சொன்ன மாதிரி இலவசமா ஒரு ரோட் ஷோ நடத்துறீங்க உதயநிதிக்கு. இல்ல சார், புரியுது எனக்கு. சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவருடைய குரல் ஒலிக்க கூடாதுன்றதுக்காக ஒரு அச்சுறுத்தல் நடத்துறீங்கன்னு சொல்றீங்கல்ல நீங்க. ஒரு டைம் லைன் பாருங்களேன். நேற்றைக்கு ஒரு கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது. அங்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரு. அதற்கு எதிர்வினையாக காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்குது. அவர் பேசினதுனால எடுக்குது. எங்க சார் இது அவருடைய குரல் ஒலிக்க கூடாதுன்னு பேசுறாங்க? நான் ஒரு விஷயத்தை தெளிவா இருக்கிறேன். அவர் தப்பா பேசியிருந்தாருன்னா நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றேன். என்ன பேசினார்? அதுதான் என்ன பேசினார் மக்கள் முன்னாடி சொல்லுங்களேன். நீங்க பாருங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. எந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை பேசினார்? அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? அவர் என்ன வார்த்தை சொன்னார்? அவர் வாயில இருந்து அந்த நடிகையோட பேர் வந்ததா? யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க, அப்ப அவங்களுக்காக தண்ணி போகுது. இதுல என்ன நீங்க பெரிய தப்பா கண்டுபிடிச்சீங்க? அதுல ப்ரிஃபிக்ஸ் சர்ஃபிக்ஸ் பார்க்கணும். என்ன ப்ரிஃபிக்ஸ் சர்ஃபிக்ஸ்? நீங்க பாருங்க சார், அந்த சென்டென்ஸ் சொல்லுங்களேன். நீங்க காவிரியில தண்ணி வரல, அவர் அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா சிறப்பாக காவிரியோட வரலாற்றை எப்பப்ப என்ன அக்ரிமெண்ட் போட்டோம், தண்ணி எப்போ வந்திருக்கணும், எத்தனை டிஎம்சி வந்திருக்கணுங்கிறத விவரமா பேசிட்டு இருக்கும்போது அந்த போர்ஷன் மட்டும் சொல்லுங்களேன். கூட்டத்தில இருந்து ஒருத்தவங்க கோஷம் போடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட நடிகையினுடைய பேரை சொல்லிட்டு, அதை எல்லாம் சொல்லிட்டு கடைசியா நான் காவிரியை தான் சொன்னேன் அப்படின்னா அங்கதான் சார் பிரச்சனை. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, விவசாயிகளுக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, இதுதான் எடுத்து போடுங்க, போட்டு பாருங்க, அதுதான் இருக்கு. நீங்க வந்து திசை திருப்ப பாக்குறீங்க. நான் உங்களை சொல்ல முதல்வர் காவிரி பிரச்சனையில் அவர் அடைந்த தோல்வியை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக இன்னைக்கு விஜய் வந்து திசை திருப்பி உதயநிதி மீது பழிய போட்டிருக்கிறார். பேசலாம் சார். துரைப்பண்டி சார், மிக எளிதமாக நான் சொன்ன மாதிரியே தான் இது வந்து இன்னைக்கு காவிரி பிரச்சனை. அதாவது கிட்டத்தட்ட 1,40,000 ஏக்கர் பயிரிட வேண்டிய இடத்துல குறுவை சாகுபடியில் 40,000 கூட சாகுபடி பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதில் வந்து இந்த தாவேக அரசு முழு தோல்வி அடைந்திருக்கிற காரணத்தினால் இந்த தோல்வியை யார் மீதாவது சுமத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு உதயநிதி அவர்களை கைது செய்து பிரச்சனையை திசை மாற்றி இருக்கிறது என்பதால் அதை மெஜாரிட்டியான மக்களும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள்.